வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் நல்ல எண்ணத்தை தவறாக புரிந்து கொண்டவர்கள் வேறு யாரும் கிடையாது, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களை சுற்றியே இருக்கக்கூடிய நண்பர்களும் தான். நீங்கள் எது சொன்னாலும் உங்களை பற்றி தவறாகவும், இவன் சொல்வது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்றும் அவர்கள் நினைத்து உங்களை விட்டு கூட நிச்சயமாக விலகி போயிருப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்க வேண்டும் என்று நினைத்து எதையுமே நீங்கள் கூறியது கிடையாது. ஒரு வேலை நடந்துவிட்டால் அல்லது இப்படி ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று அவர்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பினாலும் அவர்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறையினாலும் மட்டுமே தான் சில விஷயங்களை எடுத்து கூறியிருப்பீர்கள். ஆனால் அது அந்த மனிதர்களுக்கு புரியாது. அது புரியாமல் மென்மேலும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டே தான் இதுவரைக்கும் இருக்கும். உங்களுக்கு யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது. உங்களை காயப்படுத்தினாலும் அந்த ஒரு இடத்தை விட்டு அமைதியாகத்தான் விலகி செல்வீர்களே தவிர மீண்டும் அவர்களிடம் போய் நம்ம திருப்பி அந்த ஒரு காயத்தை தேடி கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நிச்சயமாக வந்ததே கிடையாது. அது உங்களுக்கே நிச்சயமாக புரியும். முடிந்தவரை அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று மட்டுமே தான் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இந்த ஒரு நினைவுகளும் இந்த ஒரு ஆசைகளும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். நம்முடன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்னுடன் இருந்தால் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். யாராவது உதவி கேட்டால் ஓடி சென்று உதவி செய்திருக்கலாம். யாராவது மனமுடைந்து இருந்தால் அவர்களை ஆறுதல் கூட நீங்கள் நிச்சயமாக படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர்கள் யார் என்று கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. அது உங்களுடைய எதிரியாகவே இருந்தாலும் இந்த ஒரு செயலை நிச்சயமாகவே நீங்கள் தேடி கொடுப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் அதற்கே வேறு அர்த்தங்களை சில மனிதர்கள் கொடுத்திருப்பார்கள். முக்கியமாக மூன்றாவதாக வரக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களினால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்தது. நீங்கள் செய்த உதவியை சிலர் சுயநலமாக இதுவரைக்கும் பார்த்திருக்கலாம். உங்களின் அக்கறையை சிலர் தலையீடாகவே எடுத்து கொண்டிருக்கலாம். அந்த நாளில் உங்களுக்குள்ள ஏற்பட்ட வலி அவர்கள் சொன்ன வார்த்தைகளால் மட்டும் ஏற்பட்டது கிடையாது. நான் நல்லது தான் நினைத்தேன் என்ற உணர்வுக்காக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த விதமான சில செயல்கள் ஏற்பட்டிருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் பல விஷயங்களில் அமைதியாகவே விலக தொடங்கியிருப்பீர்கள். அந்த நபர்களிடம் இருந்து பேசாமல், யாருக்காகவும் அதிகமாக பேசாமல் உங்களுக்காக உங்களையே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடத்தை இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனால் வாழ்க்கை ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது என்ன தெரியுமா? எல்லாரும் நம்மளை ஒரே மாதிரி புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் உங்களுடைய நல்ல குணத்தை இழக்க வேண்டியது இதனால மட்டும் கிடையாதுங்க. அதற்கான எல்லைகளை மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். சில மனிதர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் சில விஷயங்களில் இந்த மாதிரி முடிவுகளை எடுப்பார்கள். எனவே அனைவரையும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள் என்று நினைத்து நீங்கள் அனைவரின் மீதும் ஒரு சந்தேக குணத்தை வைக்கக்கூடாது. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அது உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது மட்டும்தான் அது அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளிப்படும். உங்களின் மனதை உடைத்த காதலின் நினைவுகள். உங்களுடைய காதல் வாழ்க்கை என்பது ஒரு அழகான காவியமாகவே தொடங்கி இறுதியில் ஒரு பேரிழிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு முடிந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும். இந்த நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தும் என்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக தேடி கொடுத்த ஒரு அனுபவங்கள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் காட்டிய தூய்மையான அன்பிற்கு அந்த உறவிடமிருந்து கிடைத்த ஏமாற்றங்களும் பிரிவும் உங்களுடைய மனதை அடியோடு உடைத்து போட்டது என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் புரிந்து கொள்வீர்கள். எத்தனையோ வருடங்கள் கடந்தோ அல்லது சூழ்நிலைகள் மாறியிருந்தாலும் அந்த பழைய காதல் நினைவுகளும் உங்களை ஏமாற்றிய அந்த முகங்களும் இன்றும் உங்களுடைய நினைவலைகளில் ஒரு ஆறாத காயமாகவே இருந்து தனிமை நேரங்களில் உங்களை வதைத்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். அதையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கப்புறமாக நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த ஒரு செயலை செய்தால் அதை நம்ம எப்படி சரியாக செய்ய வேண்டும், யாரிடம் பழக வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் இப்பொழுது கிடைக்க தொடங்கும். இழுப்பறி
இழுபறியாக இருந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். முழுமைக்கும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ நண்பர்களோ முட்டுக்கட்டையாக சில வேலைகளை உங்களை வெற்றி தொடங்க விடாமல் அதை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டார்கள் அல்லவா? அந்த ஒரு கனவு அவர்களுக்கு இப்பொழுது பலிக்காமல் போய்விடும். நீங்கள் நினைத்த அது மட்டுமல்லாமல் தடைபட்டு இருந்த சில பணிகளும் காரியங்களும் இப்பொழுது உங்களுடைய கைகளுக்கு நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை உயர்த்தி காட்டும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் தீர்வுகள் கிடைத்து எது வேண்டும் எது வேண்டாம் என்று முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு இடத்திலும் இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். திடீர் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். அனுபவங்கள் மூலம் சில முடிவுகளை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு சரியான ஒரு பாதையை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தகவல் தொடர்பு துறைகளில் முன்னேற்றங்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள உண்டாக போகிறது. மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள எதை செய்யணும் அதை எப்படி செய்யணும் என்றெல்லாம் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் முடிவுகளை எடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்ல ஒரு பாதைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுவிடும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் இப்பொழுது கிடைக்கப் போகிறார்கள். மிதுனம் ராசிக்கு தொழில் செய்வது என்பது லாபத்தை மட்டும் தேடுவது கிடையாது என்பதை நீங்கள் மனதிற்குள் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையை சுமந்து வாழும் ஒரு பயணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு காலத்தில் கடையை திறந்து வைத்து வாடிக்கையாளர்கள் வருவார்களா என்று காத்திருந்த ஒரு நேரங்களும் முன்னாள் காலங்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இல்லை என்று யாராலையுமே கூற முடியாது. ஒவ்வொரு நாளும் அதிக உழைப்புடன் இருந்தும் எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் மனம் சோர்ந்து என்னடா செய்வது, நம்ம அவசரப்பட்டான முடிவை எடுத்து விட்டோமோ என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிய அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த தொழில் மீண்டும் பழைய நிலைமைக்கு வருமா என்று பலமுறை நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் புதிய தொடர்புகள் அல்லது தொழிலில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உருவாகுவதற்கான சில நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்துவிடும். உங்களின் நேர்மை, தரமான சேவை மற்றும் பொறுமை புதிய மனிதர்களின் நம்பிக்கையை பெற உதவக்கூடும். ஜோதிடத்தில் சில காலங்கள் வியாபார வளர்ச்சிக்கான சூழ்நிலைகளை உருவாக்கும் என்று அனைவராலையுமே கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நிதானமாக நீங்கள் பயன்படுத்தினால் மெதுவான ஒரு முன்னேற்றம், நிலையான ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட வெற்றிகள் உங்களுக்கு நீண்ட தொலைவில் கிடையாது, அருகில் தான் இருக்கிறது என்பதை உங்களுடைய நினைவில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சந்தையில் நிலவி வந்த மந்த நிலைமையும் மாறி உங்களுடைய கடைக்கோ அல்லது நிறுவனத்திற்கோ புதிய வாடிக்கையாளர்களின் வருகைகள் இப்பொழுது அலைமோதும். உங்களின் கடிவான வாடிக்கையாளர் சேவையும் தரமான அணுகுமுறையும் புதிய வாடிக்கையாளர்களை நிரந்தர வாடிக்கையாளராகவே மாற்றிவிடும். பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆர்டர்கள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கத் தொடங்கும். வியாபாரத்தை புதிய கிளைகள் மூலம் நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய யோகங்கள் கூட உண்டாகலாம். எனவே எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்யுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டார்கள் அல்லவா? அந்த ஒரு கனவு அவர்களுக்கு இப்பொழுது பலிக்காமல் போய்விடும். நீங்கள் நினைத்த அது மட்டுமல்லாமல் தடைபட்டு இருந்த சில பணிகளும் காரியங்களும் இப்பொழுது உங்களுடைய கைகளுக்கு நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை உயர்த்தி காட்டும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் தீர்வுகள் கிடைத்து எது வேண்டும் எது வேண்டாம் என்று முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு இடத்திலும் இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். திடீர் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். அனுபவங்கள் மூலம் சில முடிவுகளை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு சரியான ஒரு பாதையை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தகவல் தொடர்பு துறைகளில் முன்னேற்றங்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள உண்டாக போகிறது. மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள எதை செய்யணும் அதை எப்படி செய்யணும் என்றெல்லாம் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் முடிவுகளை எடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்ல ஒரு பாதைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுவிடும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் இப்பொழுது கிடைக்கப் போகிறார்கள். மிதுனம் ராசிக்கு தொழில் செய்வது என்பது லாபத்தை மட்டும் தேடுவது கிடையாது என்பதை நீங்கள் மனதிற்குள் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையை சுமந்து வாழும் ஒரு பயணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும்.